மோட்சம் வேண்டுமா? மோட்சத்துக்கு தானே எல்லாரும் போணும். அதுக்கு என்ன பண்றது? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா. மோட்சம் வேண்டுமா? சர்வேஸ்வரனாகிய சிவனை வழிபட்டால் போதும் என்கிறார் காஞ்சி மகாபெரியவர். திரிபுர அசுரர்களை சம்ஹாரம் செய்த சிவபெருமானே, என் பிழைகளை பொறுத்தருக என்று வேண்டுகிறது ஒரு ஸ்லோகம். அதென்ன பிழைகள்? போன பிறவியில் நமஸ்காரம் செய்யாதது ஒரு பிழை. வரப்போகும் பிறவியில் நமஸ்காரம் செய்யாமல் இருக்கப் போவது இரண்டாவது பிழை. இப்போது ஒரு பிறவி ஏற்பட்டிருக்கிறது என்றாலே, போன பிறவியில் உன்னை நமஸ்கரிக்கவில்லை என்று புரிகிறது. என்னோட போன பிறவியில நான் சாமி கும்பிடல, சிவனை பூஜை பண்ணல, நமஸ்காரம் பண்ணல. அதனால தான் எனக்கு இந்த பிறவி வந்திருக்கு. இல்லாவிட்டால் அப்போதே மோட்சம் கிடைத்திருக்குமே. சரி, அடுத்த பிறவியில் நமஸ்கரிக்க மாட்டேன் என்பது ஏன்? இந்த பிறவியில் உன்னை நமஸ்கரித்தேன் அல்லவா? அதனால் எனக்கு இனி அடுத்த பிறவி தரமாட்டாய். அடுத்த பிறவியே இல்லை என்ற நிலைமையில் நமஸ்காரமே செய்ய முடியாதல்லவா? எனவே போன பிறவி, வரும் பிறவிகளில் உன்னை நமஸ்கரிக்காத குற்றத்தை மன்னித்து விடு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சிவனை நமஸ்காரம் செய்தால் போதும். பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். நமஸ்காரம் செய்வதை தண்டம் சமர்ப்பித்தல் என்பார்கள். தண்டம் என்றால் கழி அல்லது கோல். கையில் உள்ள மரக்கோலை அப்படியே விட்டுவிட்டால் தடாலென விழுந்துவிடும். இந்த உடல் சிவனுக்கு சொந்தமானது என்ற எண்ணத்துடன் செய்வதுதான் நமஸ்காரம். உதவாத பொருளை இது ஒரு தண்டம் என்பார்கள். அப்படி தண்டமான பொருள்தான் உடல். இதை இயக்கும் சக்தியை கொடுத்தது சிவன்தான். இந்த உடம்பை ஏதோ நாம் தாம் தாங்கி நடத்துவதாக மனிதர்கள் நினைக்கின்றார்கள். அந்த ஆணவ எண்ணத்தை போக்கும் அடையாளமாகத்தான் நமஸ்காரம் செய்கிறோம். அதுதான் தண்டம் சமர்ப்பித்தல் என்பது. பொறுப்பை பூரணமாக ஒப்படைத்தேன் என்பதன் அடையாளமாக தரையில் படும்படி விழுந்து வணங்குகிறோம். கொஞ்சம் பொறுப்புகளை நமக்கென்றே வைத்துக் கொண்டால் கூட கடவுள் அதை ஏற்க மாட்டார். சர்வேஸ்வரா, உன்னை சரணடைந்தேன் என நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் ஒப்படைத்தபின் விழ வேண்டும். அப்படி செய்தால் கருணைக்கடலான சர்வேஸ்வரன் நம் பாரத்தை ஏற்று அருள் புரிவார் என்கிறார் காஞ்சி மகா பெரியவர். இப்ப நம்ம ஜெனரேஷன்லாம் வயசான பெரியவாளை பார்த்தா, இல்லை நம்மளோட வயசுல மூத்தவாளை பார்த்தா, பண்டிகை நாட்கள்ல ஒரு நமஸ்காரம் பண்ண சொல்லுவோம். இப்போல்லாம் குழந்தைகள் நமஸ்காரம் பண்ண சொன்னா, ஏன் என்ன படுத்துறேன்பா. ஆக்சுவலி நம்ம நமஸ்காரம் பண்ற போது அந்த கால்கள் நமக்கு பகவானோட பாதங்களா தான் நமக்கு தெரியுது. பெரியவாளோட பாதங்கள் நமக்கு பகவானோட சரணங்களா தெரியும். அதே மாதிரி அந்த பெரியவாளை நமக்கு ஆசீர்வாதம் பண்ற போது பகவானின் அருளால் நீ நன்னா இருக்கணும் அதான் சொல்லுவா இல்லையா? அதை எப்படி சொல்லுவா? மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய. இந்த பகவான் அருளால உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கட்டும். மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபதோ நாச்சய நாச்சய. உனக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் அத்தனையும் பகவான் உன்னை காப்பாத்துவார். அத்தனை ஆபத்துக்கள்ல இருந்து உன்னை காப்பாத்துவார். மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபதோ நாச்சய நாச்சய சம்பதோ பிராபய பிராபய. உனக்கு அத்தனை சம்பத்துக்களும் உனக்கு பகவான் அருளால் கிடைக்கட்டும். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அதான் சம்பத்து கிடைக்கிறதுக்கு பகவான். மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபதோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்தய வர்தயா. உன்னை சுத்தி இருக்கிற உன்னோட சக குடும்பம், உற்றார் உறவினர் எல்லாரும் நன்னா இருக்கணும், நல்ல சுபிட்சமா இருக்கணும். இதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்றார். இது எதுக்காக தடவை திருப்பி திருப்பி அந்த லைன் ரிப்பீட் பண்றேன்னா, நான் சொல்ற போதே உங்களுக்கு நொட்டுருவாங்கணும். நீங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். இப்ப பூணல் போட்டுண்டு, இல்ல ஒரு வயசானவருக்கு ஒருத்தர் நமஸ்காரம் பண்றா. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? சௌக்கியமா இருப்பாம்போம். அப்படி சொல்லல அவ. அவ அபிவாதிய சொல்ற போது, இந்த அபிவாதையில அவ என்ன கோத்திரம் சொல்றா? அதுல என்ன சர்மான்னு பேர் சொல்றா. அந்த பையன கூப்பிடுற பேர் ஒண்ணு இருக்கும். சர்மன் வேற ஒண்ணு இருக்கும். ஆக்சுவலி அந்த கோத்திரத்தோட சர்மன் பேரை சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படிதான் பண்ணணும் அத. அத சொல்லி முடிச்சுட்டு, இந்த மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபதோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்தய வர்தயா அஷ்ட ஐஸ்வர்ய சித்தியும் குரு குரு பாகிமாம். உனக்கு உன்னோட குருவின் அருளால அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றதுதான் ஆசீர்வாதம். சிவபெருமான நம்பி சிவபெருமான்ட்ட உன்னை முழுமையா ஒப்படைச்சுடும். சிவபெருமான் உன்னை பாதுகாப்பார். உனக்கு அடுத்த பிறவியே இருக்காது நமஸ்காரம் பண்ணாக்க. எல்லாரையும் சிவபெருமானா பாவி. கடவுள் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாத்துவார். எல்லாரும் நன்னா இருப்போம். எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம். கெடுதல் பண்ண வேண்டாம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.